என்னுடைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸில் சில நேரங்களில் பெராசைக்காலஜி சம்மந்தப்பட்ட கேஸ்கள் கூட ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலைமைகள் வந்திருக்குது. அது வெரி வெரி ரேர். 100 கேஸ் வந்தால் ஒரு 2 கேஸ் பெராசைக்காலஜியோட சம்மந்தப்பட்டதாக வரும். அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு நான் விளங்கப்படுத்துகிறேன். அவங்களுக்கு தாக்கம் இருக்கும், பயம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அது அவங்களோட டிப்ரெஷனாகவும் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காது, எந்த ஒரு காரணியும் இருக்காது. ஆனால் அவங்க ஏதோ ஒன்றுக்கு பயந்து ஏதோ ஒரு தாக்கத்தால், அவுட்ஃபோர்ஸ், ஏதோ ஒரு எனர்ஜி தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அப்படி வாரது ஆக ஆக குறைவு. பொதுவாக ஒருத்தருடைய பிரச்சனை, அவங்களுடைய மன அழுத்தம், அவங்களோட பிரச்சனைகள் அவங்களோட குடும்பம் சம்மந்தப்பட்டதாக, இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய லவ், காதல் சம்மந்தப்பட்டதாக, ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதாக, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக, ஏதோ அப்படி தான் இருக்கும். ஆனால் 1-2 கேசஸ் வரும். கவுன்சிலராக எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு வரக்குள்ள அப்போ நான் அதை பெராசைக்காலஜி அப்ளை பண்ண வேண்டிய கட்டங்களும் எனக்கு வந்திருக்கிறது. அப்படி ஒரு சம்பவத்தை நான் ரீசண்டாக ஹேண்டில் பண்ணதை நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு கால் வருகிறது. சார், இப்படித்தான் என் மகண்ட வயது 18. இப்போ அவர் 1 வீக்காக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறார். கொஞ்சம் அவருடைய பிஹேவியரில் சேஞ்ச் இருக்குது, மாற்றம் இருக்குது. நைட்டு கொஞ்சம் பிரச்சனை கூட சார். அப்போ நான் சொல்கிறேன், ஓகே, நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு கூட்டிக் கொண்டு வாங்கன்னு கூட்டிக் கொண்டு வராங்க. வந்த நேரம் நான் கதைச்சிட்டு அவங்களோட உமாவுக்கு சொல்கிறேன், நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் மகனோட தனியாக கதைக்கணும். ஓகேன்னு சொல்கிறாங்க. வெளியே போகிறாங்க. அவரோட நான் கதைக்கிறேன். அவரோட கவுன்சிலிங் டெக்னிக்கை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அவரோட மைண்டோட விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரீட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ அவரோட உண்மையாக அவரோட டிப்ரெஷனுக்கு குடும்பமே காரணமும் இல்லை. அவரோட பயம், அந்த ஃபோபியா நிலை, ஒரு பதறாட்டம், எங்ஸைட்டி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது. அப்போது நான் நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணிக்கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் அவருடைய எந்த ஒரு உண்மையாகவே குடும்ப பிரச்சனையும் அல்ல, ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையும் அல்ல, இது ஒன்றும் அல்ல. அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அது உண்மை என்று நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் திருப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கே போனேன். என்ன சொன்னார் என்றால், அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், மொத்தம் 3 பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, கிரிக்கெட் ப்ளே பண்ணுறது போயிட்டிக்கிறாங்க. அவங்களோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், ஒரு நார்மல் ஒரு காடு மாதிரி என்ன எடுத்துக்கொள்ள, ஒரு காட்டு ஏரியாண்டு மாதிரி, அதில் தான் அவங்க ஒரு பிச் மாதிரி செதுக்கிக்கிறாங்க. அங்கே தான் விளாட போகிறோம். அன்றைக்கி ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் வர எண்ணிந்திக்கிறாங்க. வரல. சரி, நாங்கள் 3 பேர் சரி போகணும்னா அவங்க போயிட்டிக்கிறாங்க. 3 பேருமே ஒரே கிளாஸ்மேட் பொடிய மாதிரி தான். 18 வயசு, 3 பேருக்குமே 18 வயசு தான். போயிட்டு அவங்க விளாட் நிற்கிற நேரத்தில் ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறான், சார், இந்த ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறான், அவன் கூட்டாளி பொடிகிட்ட சொல்லிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் கொஞ்சம் உள்ளுக்கு போனால் ஒரு ஊடு ஒன்று இருக்குது. அந்த ஊடு மிச்சம் காலமாக மூடித்தாண்ட இருக்குது. அந்த வீட்டு ஒத்தரும் இல்லை, புல்லெல்லாம் வளர்ந்திக்குது. அந்த வீட்டு முன்னுக்கு ஒரு குறும்பை மரம் இருக்குது. குறும்புன்றது கிங் கோகனட். குறும்பை மரம் ஒன்று இருக்குது. இப்போ சூடு காலமும் தானே. இப்போ தென்னல் பொடியமாக விளையாட போனேன்டா, மரத்துலேயே மரம் பிச்சு மாங்காய் மரம் இதான் மாங்காய் பிச்சு தின்னுவானுங்க. அப்படித்தானே அது ஒரு நார்மல் தானே, ஒரு ஃபன்னாகவும் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அப்போ சூடு காலமும் தான் நாங்கள் கொஞ்சம் விளையாடிட்டுட்டா அங்கே அடுத்தது குறும்பே பிப்போம், ஒருத்தரும் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவன்கள் 3 பேரும் ஓகே விளையாடிட்டு போனேன். நீ அவன் 3 பேரும் அந்த இடத்துல போயிட்டாங்க. போனால் உண்மை தான், அந்த பொடியன் ஏற்கனவே அந்த அந்த இடத்தால போயிட்டு வந்திக்கிற பொடியன் அவனுக்கு தெரியும். இப்படி வீடு ஒண்டிக்குது, மிச்ச காலம் மூடி வச்சுக்குது. அந்த வீட்டில் புல்லும் முளைச்சி, அந்த வீட்டில் கூரையெல்லாம் உடஞ்சிக்குது. குறும்ப மரம் ஒன்று சைக்கிள் இருக்குது. அப்போ அந்த சொன்ன பொடியை தான் மரத்துக்கு ஏறிக்கிறான். பெரிய அவசரமான மரம் இல்லை, கணக்கான ஒரு மரம்.
மரத்துக்கு ஏறி அந்த குறும்பியை பிச்சுக்கிறான். குறும்பியை பிச்சு பனியை போட்டிக்கிறான். குறும்பியை பிச்சு போடக்குள்ள அந்த அந்த கொலையோட தான் நான் அந்த கலப்பி பிடிச்சி இழுத்திக்கிறேன். ஏன்னா இழுக்கிற நேரம் சில குறும்பை பனியும் உள்ள, சில குறும்பை போயிட்டு அந்த வீட்டுள்ளுக்குள்ள, இந்த வீட்டில் கூரையெல்லாம் பெருசு இல்லை, இப்படி பனி உள்ளுக்குள்ள. இப்போ பனியை 2 ஃப்ரெண்ட்ஸ் இந்திக்கிறாங்க. இந்த இப்போ பாதிக்கப்பட்டு வந்த அந்த போயும் இந்திக்கிறார், அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். அப்போ அந்த ஃப்ரெண்ட் பாதிக்கப்பட்ட போய் வந்து சொல்லிக்க, நான் அந்த வீட்டுள்ளுக்கு உளுந்த குறும்பையை போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ வெளியே பிறக்கும் சொல்லி. இவன் நான் அனிமே வெளியே பிறக்கேன், இவன் வீட்டுக்கு போயிட்டுக்கிறேன். இவன் வீட்டுக்கு போன சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு போயிட்டுக்கிறான். அப்போ ஒரு குறும்பை இந்தியா எடுத்துக்கிறான். இன்னொன்று பார்த்தா ஒரு ரூம் ஒன்று மாயிந்தி, ரூம் அது ஒரு ரூமாக தான் இந்திக்குது. ஒரு ரூம் ஒன்றிய வெளிச்சம், கூரை ஒன்றும் இல்லையே, வெளிச்சமாக தான் இந்திக்குது. அது குறும்பியோட அந்த குறும்பை அந்த தொங்கலை போயிட்டு இந்திக்கு. அந்த குறும்பி எடுக்கிறதுக்கு அவன் போயிட்டிக்கிறான். இவன் குறும்பி எடுக்கிற நேரம் வந்து பின்னுக்கால யாரோ வந்து ஃபோர்ஸாக தள்ளி விட்ட மாதிரி இந்திக்குது. அப்படியே முன்னுக்கு போய்த்து தலை பேய்த்து பட்டிக்குது. அந்த போய்த்து செவத்தில் முன்னு முட்டி பட்டு மறு வந்து திரும்பி பார்த்தீங்க யாருமே இல்லை. நல்ல விலங்கி அவளை தள்ளி விட்டது. சரியா? திரும்பி பார்த்து யாருமே இல்லை. அதுக்கு பிறகு இப்போ அவனுக்கு வந்து மனசில் ஒரு பயம் ஒன்று உருவாயிருச்சு. குறும்பையும் எடுத்துட்டு திருப்பி திரும்பி வாரான். இந்த உள்ளுக்கு கொஞ்சம் ஏதோ அந்த ஒரு காத்தோட நடந்து போன எப்படி இருக்கும், அதை மாதிரி ஒரு சத்தம் மட்டும் கேட்டிக்குது. இதை அவனுக்கு கேட்டு தான் நிற்கிறேன், பார்க்கல. கேட்ட உடனே வேங்கதா அந்த வீட்டுக்கு யாருமே இந்தில்லை, வெளிச்சமாக தான் இந்திக்குது. கூரையில் அது கூட உண்டு, கூரையில் உடஞ்சி ஏதா இந்திக்குது. அந்த பின்னுக்கு ஒரு காத்தோட போய்த்து ஒரு இது சத்தம் ஒன்று நடந்து போனால் பிடிக்கும். ஒரு புடவை ஒன்று இழுத்துன்னு போனால், ஒரு புடவை ஒன்று அப்படி இழுத்துன்னு போனால் பிடிக்கும். அப்படி சத்தம் அவனே சொல்கிற உதாரணம் இது. அவன் கத்திண்டு வெளியே ஓடி வந்துக்கிறான். அப்போ வெளியே 2 பேருக்கிறான். ஏற்கனவே குறும்ப பிச்சை போடினு மரத்தில் இறங்கிட்டான். அடுத்த பிறகு என்ன நடக்கிறது இல்லை, உங்களுக்கு என்னமோ ஈக்கிதுட்டா, உங்களுக்கு என்னமோ ஈக்கிதான்னு சொல்லி கத்துன்னு ஓடி வந்துக்கிறான். ஓடி வந்தப்போ அந்த வெள்ளைப்பொடி மேலே கொஞ்சம் பயந்துட்டானு. எல்லாம் பயந்துட்டு அப்பயும் அவனுக்கு குறும்பி விட்டு கொடுத்து இல்லை, சரியா குறும்பியும் எடுத்துருந்தா ஓடி வந்துக்கிறாங்க. ஓகே, அதோட நீ வந்து இப்போ அவனுக்கு அந்த கிரவுண்டுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவன் விளையாடுறதுக்கு வந்துட்டு அவனுக்கு அவன் ஹார்ட் பீட் கூட அவனுக்கு. ஆனால் அப்பயும் அந்த குறும்பியும் குடிச்சிட்டு டக்குன்னு போம்டங்கேருந்து போயிட்டானுங்க. இந்த பொடியனுக்கு இப்போ நைட்டெல்லாம் இப்போ இந்த பாதிக்கப்பட்டது, இந்த மைண்டில் போனது, இந்த விஷயம் எல்லாமே அவனுக்கு யோசிச்சு ஒரு பயமும் காய்ச்சலும் வந்துடுச்சு. ஒரு பயந்த ஒரு ஃபீவரோட வாரது, அது எங்களோட பொடியோட மாற்றம். சரி, இதுதான் உண்மை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 2-3 நாளாக பொடியும் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லி மருந்து எடுத்து கொடுத்திக்கவும் சோமா இல்லை. அதுக்கப்புறம் தான் மகன் பாதிப்பிக்கும்போது சொல்லி என்னைக்கிட்ட கால் பண்ணி கூட்டிக் கொண்டு வந்து. அப்போ அந்த பொடியனுக்கு அதுக்குரிய நான் சரியான பெராசைக்காலஜி சில விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி, பெராசைக்காலஜி அட்வைஸில் பண்ணி, அவனை மனசையும் தைரியப்படுத்தி, கவுன்சிலிங் ரீதியில் தைரியப்படுத்தி. ஆனால் அவன் சொன்ன விடயமெல்லாம் உண்மை, அவன் ஒன்றையுமே பொய்யா சொல்லலை. சரியா? அவனுக்கு அதுதான் பாதிப்பு, அதுதான் உண்மை. இதுக்கு நாங்கள் வந்து பெராசைக்காலஜியில் சொல்வோம் வந்து பிளேஸ் மெமரின்னு சொல்வோம், இல்லாட்டி ரெசிடுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாலடைஞ்ச ஊடுகள், மிச்ச காலம் மூடிக்கிற ஊடுகள், யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் வந்து பிளேஸ் மெமரின்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு அலை தாக்கம் உண்டிக்கும், பிளேஸ் மெமரின்னுவாங்க பெராசைக்காலஜியில். அது ரெசிடுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சில இடங்களுக்கு உங்களோட லைஃப் உணர்வீங்க. இந்த அதிகமாக கொலை நடந்த இடங்களுக்கு போங்க பார்க்க, உங்களுக்கு அங்கே மைண்ட் டிஸ்டர்பாகவே இருக்கும். கொலைகள் நடந்த இடங்கள், அழிவுகள் நடந்த இடங்களுக்கு போங்க பார்க்க உங்களுக்கு ஈக்கலாது வேதா. அதே நேரம் வந்து நீங்கள் சாதாரணமாக பள்ளி, கோயில், சர்ச், பன்சலைகளுக்கு போயிட்டு உட்காருங்க பார்க்க மனம் அமைதியாக இருக்கும். வேதா நல்லது நடக்கிற இடத்துல அந்த இடம் அந்த அலைகளை சேவ் பண்ணிக்கொள்ளும், பிளேஸ் மெமரின்ற அதுக்குத்தான். வேதா கெட்டதுகள் நடந்த இடங்கள், கொலைகள், கொள்ளைகள், இந்த அந்த அனாச்சாரங்கள் நடந்த இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட மைண்ட் ஐனிமிச்சல் ஈக்கு விடாது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அது பிளேஸ் மெமரி, அது ஒரு ஃபோர்ஸ் உண்டு ஐனிக்கு. இந்த ஜெயில்கள், சில ஜெயில்கள் கூட மூடி வச்சுருக்கிறாங்க ஃபாரின் கண்ட்ரியில். இப்போ யாரும் போவான்னு சொல்லி அவ்வளோ அழிவுகள் நடந்த இடங்கள், பிளேஸ் மெமரி. இப்போ நான் இன்றைக்கி பேசுகிறேன் தானே, இந்த பேசுகிற விடயங்கள் இந்த இடத்துல வந்து பதிவு செய்யப்படும், அலைகளாக பதிவு செய்யப்படும். இன்றைக்கு சயின்ஸும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு. அப்படி இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களை ஆபத்தில் தள்ளும்.
சரி, அது உங்களோட ஓராவை டிஸ்டர்ப் பண்ணும். பெராசைக்காலஜிக்கலி ஓராவை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ கவனமாக இருங்க. பாலடைஞ்ச இடங்களுக்கு, பாலடைஞ்ச பங்களாக்களுக்கு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு பேய்த்து விளையாடுறது பாய்ஸ் கவனமாக இருக்கணும்.